வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, மதிமுகவுக்கு ஒரு 4 தொகுதிய தான் திமுக ஒதுக்கியிருக்கு. 4 தொகுதியே ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாரி திமுக தரப்புல யோசிக்கிறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மதிமுக நாங்க தனி சின்னத்தில போட்டி போடணும். எங்க சின்னத்தில பம்பரம் சின்னத்தில நாங்க போட்டி போடணும் அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 8 தொகுதிகள குடுங்க. அட்லீஸ்ட் 7 தொகுதியாவது குடுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. இது மதிமுகவோட எதிர்பார்ப்பு. திமுக அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்ல. திமுகவ பொறுத்தவரைக்கும் அவங்க உதயசூரியன் சின்னத்தில நில்லுங்க. கடந்த முறை நீங்க 6 தொகுதியில நின்னீங்க. உதயசூரியன் சின்னத்தில தான் நின்னீங்க. இந்த முறையும் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நாங்க தனி சின்னத்தில தான் நிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சரி தனி சின்னத்தில ஒரு தொகுதியில நின்டுக்கங்க. மீதி 3 தொகுதி வந்து உதயசூரியன் சின்னத்தில நின்டுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. அதனால வந்து ஓகே சொல்லிட்டாரு வைகோ. கோவில்பட்டியில வந்து தனி சின்னத்தில வந்து அவர் நிக்க போறாரு. வைகோ நிக்க போறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது வந்து நெறைய பேத்துக்கு வந்து மதிமுகல இருந்து வெளியே போன மல்லை சத்யா கூட ரொம்ப யோசிக்கிறாரு. எப்படி இப்படி வைகோ இப்படி ஒரு நிலைமைக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு கட்சிக்கான ஒரு தகுதியான ஒரு தொகுதியை கூட அவர்னால வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பதிவு சமூக வலைதளங்கள் போட்டிருக்காரு. புரண்டு புரண்டு படுத்தேன் தூக்கம் வரவில்லை, புத்தகத்தை எடுத்தால் மனம் அதில் பக்கம் திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதே போல் வல்லம் பசீர் அவர் வந்து அவருமே ஒரு பதிவை போட்டிருக்காரு. தாயுள்ளத்தோடு வைகோவுக்கு வந்து முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி தான் போட்டிருக்காரு. அதே போல் வந்து தமிழ்மணி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் கூட கட்சியில் பயணித்தது போதும் அப்படிங்கிற மாதிரி அவருமே விலகிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க. இந்த ஒரு சீட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா? ஒரு சீட்டு தனியாக சின்னத்தில் நிற்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நீங்கள் கட்சியை வழி நடத்திட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏகப்பட்ட வைகோ கட்சியை ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று, திமுக அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி திமுகலேருந்து நிறைய பேர் வந்து வைகோ பின்னாடி வந்தாங்க. ஆனால் ஒரு எல்லையில் வந்து வைகோனால் கட்சியே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போனது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதையாக ஆயிடுச்சு மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி. இப்போ 4 இடத்துல வந்து இப்போ வந்து அவர் வந்து தேர்தலில் நிற்கணும். 3 சின்னம் வந்து உதயசூரியன் சின்னம் தான், வேறு வழியே கிடையாது. 1996 கட்சி ஆரம்பித்தார்ல, அப்போ வந்து அவர் தலைமையில் வைகோ வந்து 177 தொகுதிகளில் வந்து அவர் வந்து போட்டி போட்டார். 177 தொகுதியில். ஆனால் 4 தொகுதியில் மட்டும்தான் வந்து டெபாசிட்டே வாங்க முடிஞ்சது. மீதி எல்லா தொகுதியிலுமே வந்து தோத்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 177 தொகுதியில் வந்து ஒரு போட்டி போட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியில் அது மதிமுக சின்னத்தில் போட்டி போட்டதுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இதை எப்படி அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்க முடியும்? உங்களுடைய தகுதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மதிமுகவுக்கு தேமுதிக கொடுக்குற முக்கியத்துவத்தை மதிமுக கொடுத்துக்கலாம். தேமுதிக இப்போ தான் கூட்டணிக்குள்ளே வருது. மதிமுக வந்து ஏற்கனவே கூட்டணிக்குள்ளே இருக்குது. திமுகவுக்கு எப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகுதோ அப்போல்லாம் வந்து வைகோ வந்து குரல் கொடுக்கறதுக்கு தவறுனதே கிடையாது. சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 96 வந்து 177 தொகுதியில் இருந்தாங்க. 2001 வந்து தனிச்சு போட்டி அப்படின்னு சொன்னார். அப்பையும் பெருசாக அவரால் வெற்றி பெற முடியல. 2006 வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சார். தனி சின்னத்தில் தான் நின்றார். 6 இடங்களில் வென்றார் முதல் முறையாக. சட்டசபைக்கு போனாங்க. சட்டசபைக்கு போனாங்கல்ல, 2006 போனாங்கல்ல, அதுக்கப்புறம் வைகோ வந்து சரியான ஒரு முடிவுகளை வந்து எடுத்துருக்கணும். எடுத்துக்கிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் 2006 அப்புறம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் 2011 அதிமுக தேமுதிகவோட கூட்டணி வைக்கிது. தேமுதிக கூட்டணி வச்சோடனே மதிமுகவுக்கு வந்து குறைஞ்ச சீட்டுகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேசுகிறாங்க. நாங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கோம், எங்களுக்கு குறைஞ்ச சீட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், அவ்வளோ இறங்கிலாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வைகோ ஜெயலலிதாட்ட வந்து கொஞ்சம் ஆணவமாக பேசினார். நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணித்தார். இருந்த 6 சட்டமன்ற எம்எல்ஏக்களும் போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. 2016 வந்து அதுக்கப்புறமா இவர் என்ன செஞ்சார், விஜயகாந்த் வந்து 2011 எதிர்கட்சி தலைவரானாரா. அப்புறமா 2016 வந்து விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுவும் பெருசாக சக்ஸஸே ஆகலை. மக்கள் நல கூட்டணியும் பெருசாக வெற்றி பெற முடியல. அந்த கூட்டணியில் இருந்த எல்லாருக்குமே வந்து அடி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது வைகோக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமா போயிடுச்சு. என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது? 2021 அதிமுகவோட ஜெயலலிதா இல்லாத நிலையில் என்ன செஞ்சார், ஸ்டாலின் திமுகவோட போய் கூட்டணி வச்சார். திமுகவோட கூட்டணி வச்சுட்டு திமுகவோட இருந்தார்.
30 ஆண்டுகள் கழித்து வந்து திமுகவோட அவர் போய் சேர்றாரு. திமுகவுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பித்தார். திமுகவுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சுட்டாரு. அப்போ தான் 2021 6 சீட்டு தரோன்னு சொன்னாங்க. 6 சீட்டுமே உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுன்னாங்க. சரின்ட்டார். வேறு வழி இல்லை. கட்சி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. எம்எல்ஏக்கள் போகணும், நம்மளுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்தது. அதனால் வைகோ வந்து சரின்னு சொல்லிட்டாரு. அதுதான் மாப்பிள்ளை அவர் தான், நாங்கள் அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. சரி, வைகோவுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு நிலைமை இருந்தது அப்படின்னாலும் அதிகாரப்பூர்வமான ஒரு பிரதிநிதி மதிமுகவோட உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு சங்கடம் அவங்களுக்கு. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. 4 தொகுதி தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 3ல் உதயசூரியன் சின்னம், ஒன்று நீங்கள் தனி சின்னத்தில் நின்றுக்கங்க. வைகோ தான் தலைவர். வைகோ வந்து நீங்கள் உங்களுடைய மதிமுக சின்னத்தில் நின்று நீங்கள் ஜெயிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் இதை எப்படி வழி நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது அத்தனையுமே வைகோ எடுத்த தவறான முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லி இப்போ மதிமுககாரங்களே சொல்கிறாங்க. ஒரு சின்னத்தில், தனி சின்னத்தில் நிற்க முடியாத அளவுக்கு போனது வைகோ எடுத்த முரண்பாடான சில விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் வைகோ ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோபமாக இருக்குது. சிறையில் வந்து 19 மாதங்கள் சிறையில் வந்து ஜெயலலிதா வைக்கிறாங்க. அவரை வந்து 2 வருஷம் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா கூட அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு. மதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. எப்போது 2011. அப்படி பண்ணும்போது மதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வரும். என்ன மனுஷன் ஒரு 19 மாதம் வந்து சிறையில் இருந்தார், சிறையில் கஷ்டப்பட்டார். அது காரணம் யார்? ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா இதில் என்ன அரசியல் நாகரிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2016 சீட்டு கொடுத்தாங்கல்ல, அப்போ தேமுதிக கூட்டணிக்குள்ளே வருது அப்படிங்கும்போது மதிமுகவுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நினச்சிருக்கணும் அவர்? கண்டிப்பாக சரி சீட்டை குறைச்சாலும் சரி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மான்னு சொல்லி கொஞ்சம் சரண்டர் ஆகி, நமக்கு எம்எல்ஏ தான் முக்கியம், ரோசம் முக்கியம் கிடையாது. கட்சி நடத்தணும் அப்படின்னோம்னா நமக்கு எம்எல்ஏ தேவை. எம்எல்ஏ இது பண்ணி அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசியிருக்கணும். இல்லை கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நின்று ஜெயிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு திரும்பவும் வந்து ரொம்ப ரோசப்பட்டனால, தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னனால ஒரு எம்எல்ஏ கூட மதிமுக சார்பாக இல்லை, சட்டமன்றத்துக்குள்ளே போகலை. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு சைடு பார்த்திங்கன்னா தேர்தலில் கூட்டணி தொடர்பாக கலைஞரை போய் சந்திக்கிறாரு. கலைஞரை சந்தித்து கலைஞரோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஜெயலலிதாட்ட போய் கூட்டணியை வச்சிடறாரு. இப்படி வந்து மாற்றி மாற்றி ஒரு முரண்பாடான, ஒரு நிலையான, ஒரு மனநிலையில் இல்லாத மாதிரியே இருந்துக்கிட்டே இருந்தார் வைகோ. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு மக்கள் நல கூட்டணி. அந்த கூட்டணியில் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக்கி இவங்க எல்லாமே தேர்தலை சந்தித்தது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட, ஒரு சமயத்தில் கூட வைகோனால் ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய தனி சின்னத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி நின்றும் கூட அவங்களால ஜெயிச்சு மேலே வரவே முடியல. ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வைகோ தயக்கமாக இருக்கிறாரு. ஒரு குழப்பமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் இவ்வளோ அரசியல் பேசுகிறாரு, உலக அரசியல்லாம் பேசுகிறாரு. ஈரானில் நடக்கிற போரை பற்றி பேசுகிறாரு, ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் தான் கட்சி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வைகோவுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் மதிமுகவில் இருக்கிறவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சரி, இதையாவது கிடச்சிதே, இதையாவது வச்சு இனிமேல் கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் வைகோவோட இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4 தொகுதி அவர் ஒத்துக்கிட்டதும் அவருடைய சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கின முதலமைச்சரை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.